பிரபாகரன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழ் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சலங்கொலி மேடையில் ரொம்ப அழகாக அற்புதமாக நிறைய மாணவர்கள் நமக்காக கண் குளிரும் நடனத்தை அழகாக இந்த சலங்கொலி மேடையில் அரங்கேற்றிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பெரிய நன்றிகள், பெரிய வாழ்த்துக்கள். இதற்கு எல்லாம் காரணம் இவ்வளோ தூரம் மாணவர்களை தேர்த்தி அவங்களுக்கான நடன நுணுக்கங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப அழகாக அரங்கேற்றம் எல்லாம் பண்ணி இந்த மேடையில் ஏற்றிருக்காங்க. அவங்களோட குருவாகிய நாட்டிய கலைமணி டாக்டர் PV நாயர் ஆசான் அவர்களை சலங்கொலி மேடை ஒரு பெரிய கைத்தட்டலோட மேடைக்கு வரவேற்கிறது. மேடைக்கு வாங்க ஆசான் ப்ளீஸ். நமஸ்காரம் ஆசான். இவங்களோட இணைந்து இவங்களோட நடன பள்ளியான மூத்த மாணவியாகிய மிதுலா அவர்களையும் சலங்கொலி மேடை வரவேற்கிறது. மேடைக்கு வாங்க. ஆசான் அவர்களிடத்துல மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக நடனம் புரிஞ்சிருந்தாங்க. முன்பு சொன்ன மாதிரியே ரொம்ப 66 வருடங்கள், 1-2 அப்படின்னா எத்தனை மாதங்கள் அப்படின்னு கணக்கு பண்ணிடலாம். 66 வருடங்கள் அப்படின்றது எண்ணிலே அடங்காத ஒரு எண்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் எத்தனை மாணவர்கள் உங்கள் கிட்ட நடனம் பயின்று போயிருப்பாங்க, இப்போ அவங்களும் ஆசான்களாகவும் மாறியிருப்பாங்க. இந்த தருணத்தில் மாணவர்களுக்கு, தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க ஆசான்? கிட்ட நிறைய மாணவர்கள் உருவாக்கி எடுத்துட்டோம். உள்ள வாங்க ஜி. கிட்ட நிறைய மாணவர்களை உருவாக்கி எடுத்துட்டோம். நான் மட்டும் இல்லாமல் என்ன கும்பிடுப்பூண்டி, கவரப்பேட்டை, திருவத்தூர், பொன்னேரி எல்லா இடத்துலையும் பசங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணி சிலங்கு பூஜை பண்ணி அவங்க எல்லாம் போய் நல்ல அவங்களே தனியாக ஒரு டீச்சிங் பண்ணி அவங்களே ஒரு டீச்சர் ஆகுறாங்க. அதனால் நான் என்னோட குரு டாக்டர் குரு கோபிநாத். நான் 7 வயசுலேருந்தே நான் ஸ்கூலுக்கு போகாமலேயே அங்கே போய் டான்ஸ் கற்றுப்பாங்க. அந்த காலத்தில் பணம் ஃபீஸ் கிடையாது. வீட்டில் போய் மாஸ்டருக்கு வீட்டில் வேலை செய்யணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த டீச்சிங் பண்ண சான்ஸ் தருவாங்க. அப்படி கற்றுக்கிட்டு அப்புறமா என்னோடய எஜுகேஷனில் நான் தவறு பண்ணி அப்புறமா படித்து ரெடியாக்கி வீட்டில் சண்டை போட்டு தான் நான் சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு அப்புறமா இங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் சித்ரா விஸ்வஸ்டன் நான் மோகினியாட்டம் சொல்லி கொடுத்து நான் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டோம். அது நேர் கொண்ட மக்கள் டிவியில் நிறைய பாபராக தாளத்தில் என்னோடய குழந்தைகளை வின்னரும் 2ரும் வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் தங்க கோவில், ஆட்டுவால் பகவதி க்ஷேத்திரம், சிதம்பரம் நாட்டியாஞ்சலி அங்கெல்லாம் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருவத்தூர் வடிவமன் கோவிலில் வருஷமாக எல்லா வருஷமும் நவராத்திரி நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அது பெர்மனண்ட்டாக. அதில் எல்லாம் பகவானோட நிச்சயம். என்னோட கையில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்குறோம், பசங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஆண்டவன் செயற்கை. அவன் செய்கிற வழியில் நான் போயிட்டே இருக்கணும். அது மாதிரி பசங்களும் அது மாதிரி வந்துடணும். அதுதான் என்னோடய ஆசை. ரொம்ப அழகான சொற்கள். அந்த ஆசானுக்குரிய அந்த அழகான தன்னடக்கம். 66 வருடங்கள் கழித்தும் 7 வருடத்தில் அவங்க ஆசான் இடத்துல பயிற்றுவித்ததை இந்த இடத்துல நினைவு கூர்ந்து அவங்களோட ஆசான் ஆகிய குரு ஸ்ரீ கோபிநாத் ஆசான் அவர்கள், அவங்க கேரளாவிலேருந்து ரொம்ப அழகான ஆசானை இங்கே மேலே கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. அவங்களுக்கு ஆசான் அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளோதான் மாணவர்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்து அவங்க ஆசான் ஆனாலும் நான் இயங்குறது எல்லாமே கடவுள் நடராஜரின் பெயரால் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த ஆசானுக்குரிய தன்னடக்கத்தோடு வழி நடத்திட்டு வராங்க. இன்னும் நிறைய மாணவர்கள், இன்னும் நிறைய சலங்கு பூஜைகள், அரங்கேற்றங்கள், ஒரு மோகினி ஆட்டத்தோடு நீங்கள் நிப்பாட்டாமல், ஒரு கதகளியோடு நிப்பாட்டாமல் இன்னும் நிறைய நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே பெரிய வேண்டுகோளும் பெரிய குறிக்கோள் உங்கள் இடத்துலேருந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். அவங்களோட மூத்த மாணவரான மிதுலா அவங்கள இடத்துலேருந்து சில வார்த்தைகள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் ஒரு விஷயமும் ஒரு ஸ்டெப்பாக நாங்கள் கால் எடுத்து வைக்கிறோன்னா அதுக்கு முழுமையான காரணம் எங்கள் மாஸ்டர் தான். ஒரு சின்ன விஷயத்த கூட எங்களுக்கு தெரியலனா திருப்பியும் போய் நாங்கள் கேட்டு அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதம் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க. ஹாஷாக பேசாமல் இதுதாம்மா இப்படிதாம்மா ஒரு விஷயமும் ஒரு
எப்படி புரிய வைக்கிற விதத்தில் புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி விதத்தில் புரிய வைப்பார். நாங்கள் வந்து இவரோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். எங்கன்னா வெளியே ஒரு சின்ன விஷயத்துக்கோ எதுக்கு போனாலுமே எங்களை இது வரைக்கும் கை விட்டதே கிடையாது. எல்லா விஷயத்துலேயும் வந்து அவர் எங்கள் கூட இருந்து ஒரு விஷயத்துக்கும் அவர் எங்களை ரொம்பவே அவர் கூடயே வச்சுட்டு ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்காரு. எதுவுமே நெவர் கிவ் அப்புன்ற மாதிரி எதுவுமே விட்டு கொடுக்காம எங்களை மேலே மேலே இன்னும் உயர்த்து கொண்டு தான் போயிட்டுருக்காரு. ரொம்ப அருமையான வார்த்தைகள் மிதுலா அவர்களுக்கு. ஆசான் இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகான வார்த்தைகளை வந்து வடிவமைத்து கொடுத்துருக்காங்க. இதை விட ஒரு பெரிய கிரீடம் அவங்களுக்கு கொடுத்துருக்கவே முடியாது எந்த தருணத்துலேயும். ஆசான் அவர்களுக்கும் அவங்களோட மூத்த மாணவர்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றிகள் சலங்கை ஒலி மேடையின் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம். பிரபாகரன் வாணி நிறுவனம் மற்றும் தமிழன் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சலங்கை நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக அற்புதமாக மாணவர்கள் எல்லாருமே நடனம் புரிஞ்சிருந்தாங்க. மாணவர்களை கௌரவிக்கும் அழகான தருணம். அவங்களோட ஆசான் நாயர் சார் மேலே இருக்காங்க. மாணவர்களை கௌரவிக்கிறதுக்காக அவங்களுக்கான சான்றிதழ் மற்றும் பதக்கம் கொடுத்து கௌரவிக்க போகிறோம். அக்ஷயா ஸ்ரீ ஏகே அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் அக்ஷயா, வெல்கம். பிரியதர்ஷினி கே அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் பிரியதர்ஷினி. மிதுலா எம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் மிதுலா. தேவி பிரியா PM அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் தேவி பிரியா. சிரிக்கலாமே தேவி பிரியா, சிரிக்க மாட்டீங்களா? சார்வி M அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் சார்வி. சாரு நேத்ரா D அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் சாரு நேத்ரா, வெல்கம். பிரக்யா M அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் பிரக்யா, வெல்கம். ஹேஷிகா S அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் ஹேஷிகா. ஜோஷிகா R அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் ஜோஷிகா. காயத்ரி M அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் காயத்ரி, வெல்கம். மஹதி S அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் மஹதி, வெல்கம். தன்யா S அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தான்யா S அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் தான்யா. அனிஷா R அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் அனிஷா, வெல்கம். பிரபாகரன் வாணிக நிறுவனம் மற்றும் தமிழன் தொலைக்காட்சி
இணைந்து வழங்கும் சலங்கொலி நிகழ்ச்சியில் ரொம்ப அழகாக அற்புதமான நடனம் புரிஞ்ச மாணவர்கள் எல்லாரையும் கௌரவித்த அழகான ஒரு தருணம். இதில் ரொம்ப முக்கியமாக மாணவர்கள் நடனம் புரிய பொழுதும் சரி, அவங்க நடனத்தை முடிச்சுட்டு வந்த அப்புறமும் சரி, அவங்களுக்கான அந்த அழகான இசையை பின்னாடியிலிருந்து ஒருத்தவங்க ஒருங்கிணைப்படுத்தி இசையை வாசிச்சுட்டு அழகாக இசையை கணினியில் போட்டு கொடுத்து இசையொலிக்க செஞ்சிட்ருக்காங்க. அவங்கள கௌரவிக்கும் அழகான ஒரு தருணம். அவங்களும் நாயர் ஆசானின் மூத்த அழகான ஒரு நடன கலைஞர் தான். மகாலட்சுமி எம் அவர்களை சலங்கொலி மேடை ஒரு பெரிய கைத்தட்டலோடு வரவேற்கிறது. அஞ்சனா அவர்களை சலங்கொலி மேடை வரவேற்கிறது. மேடைக்கு வாங்க ப்ளீஸ். நமஸ்காரம். அஞ்சனா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. மாணவர்கள் எல்லாருமே நடனம் புரிஞ்சிருந்தாங்க. நீங்கள் ஆசானோட மூத்த மாணவர், ரொம்ப அழகாக நடனம் கற்றுக்கிட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் நடனம் ஆடாமல் அந்த நடனத்து மேலே இருந்த ஈர்ப்பால் ரொம்ப அழகான இசையை உங்களோட சக மாணவர்களுக்காக ஒலிப்பிச்சு இருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு சலங்கொலி மேடை ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்குது. உங்கள் ஆசானுக்காகவும் நேயர்களுக்காகவும் உங்கள் சக மாணவர்களுக்காகவும் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க இந்த மேடையில்? நமஸ்காரம். என் பேர் அஞ்சனா. ஸோ சீனியர் ஸ்டூடெண்ட்டான தரங்கணி நாட்டிய பள்ளியோட சீனியர் ஸ்டூடெண்ட்டான நான் பாஸ்ட் 15 to 17 இயர்ஸ் நான் டான்ஸ் கற்றுக்கிட்டுருக்கேன். முன்னாடி மிதுலா ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரியே மாஸ்டர் ரொம்ப பொறுமையாக ரொம்ப வருஷமாக எல்லா பசங்களுக்கும் அழகாக சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. நானும் அதில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் தான். நானும் பரதநாட்டியம், மோகினியாட்டம், குச்சிப்புடி லாஸ்ட் 14 to 15 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் பர்ஃபார்மிங் ஆன் த ஸ்டேஜ். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அழகான கோர்வை அவங்க கொடுக்குற அந்த பெரிய கிரீடமான வார்த்தை அவங்களோட ஆசானுக்கே பொறுமை பொறுமை கடலிடும் பெரிது அப்படின்ற மாதிரி 66 வருடங்களாக அந்த கடலிடும் பெரிய ஒரு அழகான 66 வருட கலை நடன பயணத்தை மாணவர்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க ஆசான் அவர்கள். அவங்களோட மூத்த மாணவர்களோட அவங்கள கௌரவிக்கும் தருணம். அஞ்சனா அவர்களுக்கான சான்றிதழ் மற்றும் பதக்கம். வாழ்த்துக்கள் அஞ்சனா, வெல்கம். பிரபாகரன் நிறுவனம் மற்றும் தமிழ் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சலங்கொலி நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக அற்புதமாக ரம்யமான நடனத்தை மாணவர்கள் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. மாணவர்கள் எல்லாருமே மேலே இருக்காங்க. அவங்களோட இணைந்து அவங்களோட ஆசான், அவங்களோட மூத்த மாணவர் அவங்களும் மேலே இருக்காங்க. இவங்க எல்லாருமே தாரங்கி ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் அப்படின்ற நடனப்பள்ளி கும்மிடிப்பூண்டி மற்றும் நிறைய இதர கிளைகள் கொண்டு 66 வருடங்களாக செம்மையாக சிறப்பாக சூப்பர் டூப்பராக இயங்கிட்டுருக்கு. இதற்கு ஒரு காரணம் எல்லாமே உச்சி முதல் வேறு வரை விழுதுகள் போல ரொம்ப அழகாக இயக்கி கொண்டிருக்கிறார் அதனோட குருவாகிய நாட்டிய கலை மணி டாக்டர் PV நாயர் ஆசான் அவர்கள். அவங்கள கௌரவிக்கும் ரொம்ப அழகான ஒரு தருணம். பிரபாகரன் வணிக நிறுவனம் மற்றும் தமிழ் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சலங்கொலி நிகழ்ச்சியின் சார்பாக இந்த நாள் என்றைக்குமே அவங்களோட நடன பயணத்துலேயும் சரி, அவங்களோட இதர மேடைகள்லையும் நடனம் புரியும் பொழுது ரொம்ப அழகான நினைவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கான ஒரு சிறிய மொமெண்ட்டோ. வாழ்த்துக்கள். மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய கைத்தட்டல். ஆல் த வெரி பெஸ்ட். ரொம்ப அருமையான நிகழ்ச்சி கொடுத்து எல்லாருமே ரொம்ப அருமையாக நடனம் புரிஞ்சிருந்தீங்க. கிரேட் எஃபர்ட்ஸ். ஸ்டூடெண்ட் ஆகட்டும் சரி, ஆசான் ஆகட்டும் சரி, மாணவர்களுக்கும் ஆசான் அவர்களுக்கும் சலங்கொலி நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் தொகுப்பாளினி திவ்யா ஸ்ரீதரன் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் இன்னொரு சலங்கொலி நிகழ்ச்சியில் நிறைய மாணவர்களோடு அழகான ஆசான்களோடு மீண்டும் சந்திப்போம். நன்றிகள் பல.